1 மணி நேரமாக இடி மின்னலுடன் கூடிய மழை ஜோராக பெய்தது. காற்றின் வேகம் மிக வேகமாக வீசியது. புயலோ ஓய்ந்து முடிந்தது. மெதுவாக சூரியன் தன் தலையை காண்பிக்க ஆரம்பித்தது. மேகமும் வெளிவரத் தொடங்கிவிட்டது. சாலைகளில் ஜனங்களும் செல்லத் தொடங்கினார்கள். ஓய்ந்து முடித்த புயலுக்கு பிறகு எல்லாம் மீண்டும் செயல்பட ஆரம்பித்தது. மிகவும் அமைதியான சூழல். கலா தன் வீட்டு ஜன்னலில் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன்னுடைய வாழ்க்கை பக்கத்தை புரட்ட ஆரம்பித்தாள். ஆம், அவள் வாழ்க்கையிலும் 2, 3 அல்ல 1000 முறை புயல் அடித்து ஓய்ந்ததுதான். அதன் தடம் இப்போதுதான் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து கொடுத்திருக்கிறது. கலாவும் ராஜேஷும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள். இருவரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படித்து வந்தனர். இருவரும் மதிய வேளையில் கூட ஒன்றாக உட்கார்ந்துதான் சாப்பிடுவார்கள். ராஜேஷின் வீடும் கலாவின் வீடும் பக்கம்தான். அவன் வீட்டிலிருந்து 2 தெரு தள்ளிதான் இருந்தது. 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து சுற்றாத நாளில்லை, சுற்றாத இடமும் இல்லை. கலா ராஜேஷ் வீட்டுக்கும் ராஜேஷ் கலா வீட்டுக்கும் அடிக்கடி சென்று வருவார்கள். அவர்களுடைய பெற்றோர்களும் இருவரையும் மிகவும் பாசமாகத்தான் வைத்திருந்தார்கள். ஆனால் இவையெல்லாம் முழுவதுமாகவே நீடிக்கவில்லை. கலா எப்பொழுது பூ பெய்தோளோ அப்பொழுதே மாற்றங்கள் மாறிவிட்டன. அதற்கு பிறகு ராஜேஷின் பெற்றோர்கள் அவனை கலாவிடம் பேசவோ பார்க்கவோ கூடாது என கண்டிப்பாக கூறிவிட்டார்கள். அவர்களுக்கு பயம் எங்கேயாவது இந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறிவிடுமோ என்றுதான். ஆனால் இருவரும் ஏற்கனவே காதலித்து கொண்டுதான் இருந்தார்கள். ராஜேஷின் குடும்பம் மிகவும் பணக்கார குடும்பம். 2, 3 வீடுகள், சொந்தமான வயல்வெளி, கடைகள் என ஏராளமான சொத்துக்கள் இருந்தன. அவைகளுக்கெல்லாம் வாரிசு ராஜேஷ் மட்டும்தான். ஒரே மகன். முழு சொத்துக்கும் அவன்தானே அதிபதி. கலாவின் குடும்பமோ நடுத்தர வர்க்கம். கலாவின் தந்தை ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். இவர்களுடைய இந்த சூழ்நிலையை மனதில் வைத்து கொண்டுதான் ராஜேஷின் பெற்றோர்கள் அவனை இனிமேல் அவளுடன் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது என சொல்லிவிட்டார்கள். சகோதரனும் சரி, சகோதரியும் சரி, கலா போன்று இல்லை. இங்கு கலாவின் தந்தையோ ஓய்வு பெற்றுவிட்டார். அவர் தன்னிடம் இருக்கும் ஒரு நிலத்தை விற்று பெரிய மகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தார். பிறகு வீட்டை அடமானம் வைத்து மகனை பட்டப்படிப்பு படிக்க அனுப்பி வைத்தார். அவரும் வீட்டில் உட்காராமல் ஏதோ ஒரு வேலையை செய்து வீட்டுக்கு சம்பளத்தை கொடுத்து கொண்டுதான் இருந்தார். அவரின் சம்பளமும் சரி, கலாவின் சம்பளத்தையும் சரி, அதை வைத்துதான் அவர்களின் குடும்பம் ஓட்டி கொண்டிருந்தது. இடையில் அவ்வப்போது கடனை வாங்கி மகனின் செலவுக்காக துபாய் அனுப்பினார். இப்போதுதான் முதல் புயல் அடிக்க ஆரம்பித்தது. கலாவின் அக்காவினுடைய வீட்டுக்காரர் விபத்தில் திடீரென காலமாகிவிட்டார். திருமணமாகி 1 வருடம் கூட ஆகவில்லை. விதி, என்ன செய்வது? கலாவின் தந்தை அக்காவையும் தன்னுடன் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். அவளும் வேலைக்கு போக ஆரம்பித்தாள். இப்படியே 4 வருடங்கள் போகிவிட்டன. மகனுக்கும் படிப்பு முடிந்து அவனுக்கு துபாயில் வேலையும் கிடைத்தது. அதற்கும் கலாவின் தந்தை மறுபடியும் கடனை வாங்கி அவன் செல்வதற்கான முழு ஏற்பாட்டையும் செய்தார். அவன் துபாய் சென்று தன் வீட்டுக்கு ஒரு தடவை கூட தொலைபேசியின் மூலமாகவும் சரி, கடிதத்தின் மூலமாகவும் சரி எந்த தொடர்பும் கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட 1 வருடம் தன்னுடைய எந்த சம்பளத்தையும் கூட அனுப்பவில்லை. இப்போதுதான் மறுபடியும் புயல், 2வது புயல். அவனுக்கு செலவு செய்ய வீட்டை அடமானம் வைத்தார். இப்படி ஒரு தருதலையான தகப்பன் யாருக்கு அமைவார்? நிறைய கடனை வாங்கி எல்லாவற்றையும் அடைக்க குடும்பமே பாடுபட்டு விட்டது. இந்த மன வருத்தத்தினால்தான் கலாவின் தந்தை திடீரென மாரடைப்பு வந்து காலமாகிவிட்டார். எப்படியோ இவர்கள் மகனின் விலாசத்தை கண்டுபிடித்து அம்மா செய்தி அனுப்பினார். ஆனால் அவன் வரவில்லை. கலாவும் அவள் அக்காவும் சேர்ந்து உழைத்து ஒரு வழியாக 3 வருட போராட்டத்துக்கு பிறகுதான் கடனை அடைத்தார்கள். ஒரு வழியாக வீட்டையும் மீட்டார்கள். இதுவரை எந்த தொடர்பும் இல்லாத கலாவின் சகோதரனன் எப்படியோ வீட்டை மீட்ட விஷயத்தை தெரிந்து கொண்டு திடீரென ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான் அவன் மனைவியுடன். அவனை பார்த்த பிறகு தாயோ கதறிக்கொண்டாள். ஏண்டா, எங்களையெல்லாம் மறந்துட்டியா? உன் அப்பா காலமான செய்தி தெரிஞ்சும் கூட நீ ஏன் வரவில்லை என கூச்சலிட்டு சண்டை போட்டாள். ஆனால் அவன் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. நேராக அலமாரியை திறந்து வீட்டு பத்திரத்தை எடுத்தான். பிறகு அவன் அம்மா, அக்கா மற்றும் கலா மூவரையும் அதில் கையெழுத்து போட சொல்லி சண்டை போட்டு அடித்து துன்புறுத்தினான். நேராக சென்று தன் பெயரில் மாற்றி கொண்டு வந்து விட்டான் வீட்டை. பிறகு இவர்கள் மூவரையும், இது என்னோட வீடு, உங்களுக்கு இங்கு அறுக்க அதிகாரம் இல்லை என துரத்தி விட்டவன். அவனுடைய மனைவியும் அதற்கு உடன்பாடாகவே இருந்தாள். அவர்களுடைய சாமான்களை எல்லாம் எடுத்து வெளியே வைத்தாள். கலாவின் தந்தையின் நண்பர் ஒருவர் வாடகைக்கு வீடு வைத்து தேவையான பண உதவியை செய்து வேலையை ஏற்பாடு செய்து கொடுத்தார். இவர்கள் மூவருக்கும் இப்போது அடித்த புயலை மறக்க கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாகிவிட்டது. இப்போதுதான் அடுத்த புயல் உருவாக ஆரம்பித்தது. ஆம்,
ராஜேஷ் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறான் என்ற தகவல் அவனுக்கு தெரிந்தது. கூடவே அவனுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கிறது என்ற செய்தியும் வந்தது. அதை கேட்ட கலாவுக்கு நெஞ்சே அடைத்து போய்விட்டது. கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. 2 நாட்களுக்கு பிறகு ராஜேஷ் தன் மனைவி மற்றும் குழந்தையோடு அவன் வந்தான். மனைவியோ வெளிநாட்டை சேர்ந்தவர். அவளுக்கு தமிழ் எதுவும் தெரியாது. கலா ஏதோ தனக்கு தெரிந்த ஓரிரு ஆங்கில வார்த்தையில் பேசினாள். பிறகு அவர்கள் போய்விட்டார்கள். கலாவிக்கோ இன்னும் துக்கம் தொண்டையை அடைத்தது. கதவை சாத்தி கொண்டு படுக்கை அறைக்கு சென்று கவிழ்ந்து படுத்துக்கொண்டு நாள் முழுவதும் அழுதாள். அவளுக்கு ராஜேஷுக்கு திருமணமாகிவிட்டது என்ற வருத்தத்தை விட அவன் வாயை திறந்து கலா நீ எப்படி இருக்கிறாய் என்ற ஒற்றை வார்த்தையை கூட கேட்கவில்லையே. வெளியில் ராஜேஷ் நின்று கொண்டிருந்தான். மறுநாள் உள்ளே வரலாமா என்று கேட்டான். கலா தலையை மட்டும் ஆட்டினாள். அவன் கலாவிடம் சிறிது பேச வேண்டும் என்றான். அதற்கும் கலா பதில் எதுவும் சொல்லவில்லை. பிறகு அவனே சொன்னான், நான் சத்தியமாக உனக்கு இதுவரை துரோகம் செய்யவில்லை என்று. கலா வாய் பேசாமலே ஜாடையில் அவனை பார்த்தாள். அவன் சொன்னான், பிறகு ஏன் கல்யாணம் செய்து கொண்டாய் என்றுதானே கேட்கிறாய்? அது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக நடந்தது. என் மனைவி என்னோட மேனேஜரின் மகள். அன்று ஒரு நாள் என் மேனேஜருக்கு விபத்து ஏற்பட்டது. மனைவியோ உடனே இறந்து விட்டார். மேனேஜர் கோமா ஸ்டேஜுக்கு போய்விட்டார். ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை செய்து கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு பின் நினைவு வந்தது. ஆனாலும் பலனில்லை. இறக்கும் தருவாயில் தன் மகளை பார்த்துக்கொள் என கூறிவிட்டு இறந்து விட்டார். ஆகவேதான் நான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். அவளுக்கு நம்மளுடைய விஷயம் முழுவதுமே தெரியும். அவள் இப்போது கூட நீ சம்மதித்தால் உன்னை திருமணம் செய்து கொள்ளத்தான் கூறினாள். நான் தான் உன்னிடம் கேட்கிறேன் என சொல்லிவிட்டு தனியாக வந்தேன். நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல் சரியென. இப்பொழுதே உன்னை கட்டிக்கொள்கிறேன். இத்தனை நேரம் மௌனமாக இருந்த கலா இப்பொழுது வாயை திறந்தாள். ராஜேஷ், எனக்கு இது போதும். நீ அவளை கண்கலங்காமல் பார்த்துக்கொள் என்றாள். அவன் கலாவிடம் சொன்னான், கலா, நான் உனக்காக சென்னையில் ஒரு வீடு கட்டியிருக்கிறேன். நீ எனக்காக இனி அந்த வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்றான். ஒரு வழியாக ராஜேஷ் குடும்பத்தினரிடம் பேசியும் அவளையும் சம்மதிக்க வைத்து மறுநாள் ராஜேஷ் மற்றும் அவன் மனைவி கலா குடும்பம் என மொத்தமாக சென்னைக்கு கிளம்பி போய் சேர்ந்தார்கள். அதுவோ அற்புதமான வீடு. அந்த இல்லத்துக்கு கலாவதி இல்லம் என பெயர் வைத்து இருந்தான் ராஜேஷ். தோட்டத்திலே விதவிதமான பூக்கள் பூத்து குலுங்கின. சுந்தரவனமாகவே இருந்தது. கலாவின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. புல்லரித்து போய்விட்டாள். ராஜேஷும் அவள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வெளிநாடு போய்விட்டார்கள். அங்கு சென்று தினமும் தொலைபேசியில் இப்பொழுதும் ராஜேஷ் பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். அவன் எவ்வளவோ வற்புறுத்தியும் வேறு ஒருவனை திருமணம் செய்து கொள்ள கலா இன்றளவுமே சம்மதிக்கவில்லை. கலா சொன்னால், என்னை பொறுத்தவரை என் மனதளவில் நாம் இருவருமே தம்பதியர்தான். இந்த நினைவோடே நான் என் வாழ்நாள் முழுவதையும் கழிப்பேன் என்று. ராஜேஷ் அவளை மீண்டும் வற்புறுத்தவில்லை. கலாவின் அக்காவுக்கு தன் தோழனின் மூலமாக மறுமணம் செய்து வைத்தான். அவள் சந்தோஷமாக புது வாழ்க்கையை வாழத் தொடங்கினாள். ராஜேஷை போன்று நல்லவர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கலாவின் சகோதரனை போல மானங்கெட்ட சுயநலவாதிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கலாவை போன்று நிறைய பெண்மணிகளும் இன்று தான் நேசித்தனவனை மனதளவில் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நண்பர்களே, குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் தரிகட்டு போயிருந்தால் அந்த மொத்த குடும்பமும் சின்னா பின்னமாகி சீரழிய தொடங்கிவிடும். முடிந்த அளவு பெண்களின் மனதை நாம் நேசிப்போம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.